கர்த்தராகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம் 1 யோவான் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே அவர்களை செய்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தில் உண்டாயிருந்து அவர்களை செய்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். யோவான் இந்த நிருபத்தை சபைக்கு எழுதுகிறார். இன்றைக்கு கடிதம் எழுதுகிற பழக்கம் குறைந்து விட்டது. ஆதி நாட்களில் இங்கேருந்து தாம்பரத்து வீட்டுக்கு போனா கூட நான் வீடு வந்து சேர்ந்துட்டேன், நல்லா இருக்கீங்களா என்று சொல்லி ஒரு கடிதம் அனுப்புவாங்க. இந்த கடிதம் அனுப்புறதுக்கு ஆதி காலத்துல வந்து மான் வீடு தூது, புறா வீடு தூது, மயில் வீடு தூது என்றெல்லாம் சொல்லி ஒற்றர்களை வச்சு தூது அனுப்புறது, கிளிகளை கட்டி அனுப்புறது, பல விதமான பழக்கப்பட்ட பறவைகளை வைத்து அனுப்புறதெல்லாம் வைத்திருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த கடிதம் என்கிற வார்த்தையே காணா போய்விட்டது. நிருபங்கள் என்கிற வார்த்தை ஒரு பெரிய ஒரு கடிதத்தை அந்த முழு சபையும் படிப்பதற்காக சபையில் இருக்கிற மூப்பர்கள், சபையில் இருக்கிற பிதாக்கள், சபையில் இருக்கிற தாய்மார்கள், பெண்கள், வாலிபர்கள், குழந்தைகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், இவர்கள் எல்லாம் படிப்பதற்காக அப்போஸ்தலர்கள் அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்கள் சபைக்கு நிருபங்களை அனுப்பி வைத்தார்கள். இந்த நிருபங்கள் கடிதங்கள்லாம் இன்னைக்கு காணாம போச்சு. சின்னதா ஒரு மெசேஜ் போனா ஒரு இன்லேண்ட் போஸ்ட் கார்ட்லயும், கொஞ்சம் அதிகமா எழுதுனா இன்லேண்ட் கார்டில் இன்லேண்ட் லெட்டர்ல எழுதுவாங்க. என்ன நிறைய வைக்கணும்னா பக்கம் பக்கமா எழுதுனா ஒரு என்வலப் வாங்கி கவர் போட்டு எழுதி அனுப்பணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, சுத்தமா இந்த கடிதம்ங்கிற வார்த்தையே காண போச்சு. இந்த ஒரு வருஷத்துல யாராச்சும் ஒருத்தங்க உங்க நண்பர்களுக்கு கடிதம் எழுதி இருப்பீங்களா? இல்ல, கடிதமே இல்ல. கடிதம் போஸ்ட் கார்டு கிடையாது, இன்லேண்ட் கிடையாது, இருக்குதான்னு கூட தெரியல. தந்தின்னு ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்டு 12 மணிக்கு வர்றோம்னா ஊர் அப்படியே ஊரே முழிச்சுக்கும். இன்னைக்கு காணவில்லை. சில நிருபங்கள் வாசிக்கப்பட்டன, சபைக்கு கொடுக்கப்பட்டன. ஒவ்வொரு வீட்டுக்கும் கடிதம் போல சபைக்கு நிருபங்கள் எழுதி கொடுத்த பெரிய கடிதங்கள் எழுதி கொடுத்தார்கள். அதை நிருபங்கள் என்று அழைத்தார்கள். ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து இந்த சபைக்கு அந்த பெரியவர்கள் எழுதி கொடுத்த கடிதங்களை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நிருபங்களை வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின ஒரு 3 நிருபங்களை எழுதுகிறான். யோவான் எழுதின 1ஆம் நிருபம், 2ஆம் நிருபம், 3ஆம் நிருபம். இந்த 1ஆம் நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். யோவான் எழுதுகிறான், பிள்ளைகளே என்கிற ஒரே ஒரு சொற்றொடரை வைத்து ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தை சபையில் இருக்கிற பெரியவர்களே, அங்க இருக்கிற எல்லா மக்களையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக அவன் நினைத்து எழுதுகிறான் என்று எண்ண தோன்றுகிறது. பவுல் சொல்வான், இவர்களை நான் கிறிஸ்துவுக்குள் கர்ப்பம் தரித்து பெற்றேன் என்று ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய தாய்மை பண்பை அங்கு வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். அதே போல இங்க யோவான் எழுதுகிறான், பிள்ளைகளே என்று அழைக்கிறான். மிகுந்த ஒரு நீண்ட ஒரு கடிதங்களை வைத்து அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறான், அவர்களோடு கூட பேசுகிறான். அந்த நிருபங்களை அவர்கள் படித்து, அந்த நிருபங்களை வழியாக ஒவ்வொரு நாளும் அதை படித்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை பின்பற்றுவாங்க. அதன் மூலம் அவர்கள் உற்சாகம் அடைவார்கள், அதன் மூலம் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வார்கள். அதற்கு தான் நிருபங்கள் கொடுக்கப்பட்டது. சபை தொடர்ந்து வாசிப்பார்கள், அது தொடர்ந்து வாசிப்பார்கள். அதுக்காக நம்முடைய பைபிள் அதை சேர்த்து எழுதி கொடுத்தார்கள். வரலாற்று புஸ்தகங்கள் உண்டு, அதை தாண்டி நிருபங்கள் தான் மிகுந்த அளவுல புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்று இருக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இயேசுவை பற்றினது, அப்போஸ்தலர்கள் பற்றின ஒரு வரலாற்று சான்றாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதை தாண்டி ரோமரில் இருந்து யூதா வரைக்கும் எல்லாம் நிருபங்கள் தான். இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்துற புஸ்தகமும் அவன் கண்ட கனவுகளை எழுதி கொடுக்கிற ஒரு நிருபம் என்றே சொல்லலாம். முழுவதும் நிருபங்களாகவே இருக்கின்றன. அது ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகமா இருந்தாலும் அது ஒரு நிருபம் என்று எடுக்க வேண்டிய நிலைக்கு நாம் இருக்கின்றோம். நல்லா பாருங்க,
எல்லாம் ஒரு மக்கள் படிப்பதற்காக. இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய லெட்டர் படிக்கிறது இல்ல. குட் மார்னிங்கே ஜிஎம் ஆக்கிட்டாங்க, குட் நைட் தேங்க்யூ டீக்கு ஒன்று ஆக்கிட்டாங்க. எல்லாம் ஷார்ட்டா இருக்கு, வேர்டா வச்சு, எல்லாம் வேர்டெல்லாம் வச்சு. அன்னைக்கெல்லாம் அப்ரிவேஷன் மாதிரி இன்னைக்கு கடிதங்கள் அப்ரிவேஷன் ஆச்சு. மனிதனுடைய அன்பு சுருங்கி போய் விட்டது. அறிவு பெருகி இருக்க அன்பு சுருங்கி விடும். பைபிள் வாசிக்கிறோம், அறிவு பெருகு போ, அன்பு தனித்து போ. அறிவு பெருகிடுச்சு, அன்பு காணாம போயிடுச்சு. இன்னைக்கு நிருபங்கள் நாம் தொடர்ந்து வாசிக்கணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள் வளர இயேசுடைய வரலாறை படித்துட்டோம், அப்போஸ்தலருடைய வரலாறை படித்து விட்டோம். அதன் பிறகு கிறிஸ்துவுக்குள் வளர நிருபங்களே நமக்கு பேர் உதவியா இருக்கின்றன. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் தங்கள் சொந்த கைகளினால் சபைக்கு எழுதி கொடுத்ததை நாம் படிக்காமல் நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு காலம் வளரவே முடியாது. ஒவ்வொருவரும் அதை வாசிக்க வேண்டும். இங்க வாசிக்கிறோம் முதலாவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 12ஆம் வசனம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நான் இவைகளை எழுதுகிறேன். அதே 12ஆம் வசனத்துல, பிள்ளைகளே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியால் இவைகளை எழுதுகிறேன். அந்த கடிதம் எழுதும் பொழுது எழுதுகிறேன் என்று 2 தடவை குறிப்பிட்டு எழுதுகிறான். உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டதால் எழுதுகிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் எழுதுகிறேன். அருமையான வார்த்தைகள். ஒரு தகப்பனுடைய உள்ளத்திலிருந்து அவன் எழுதுகிறான், பிள்ளைகளே, என் சபையாரே, நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் பாவங்கள் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கின்றன, இனி பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி அழகாக எழுதுகிறான். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த ஒரு நல்ல ஒரு பண்பு, அவனிடத்தில் இருக்கிற ஒருவன் இயேசுவோட வரும் பொழுது அவனிடத்தில் இருக்கிற எந்த ஒரு பாவத்தையும் அவர் பார்க்க மாட்டார். அவன் என்ன தவறு செய்திருந்தாலும் பார்க்க மாட்டார். யார் அவனை குறித்து என்ன குற்றம் செய்திருந்தாலும் பார்க்க மாட்டார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ, இனி பாவம் செய்யாது. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இனி பாவம் செய்யாது. யாரா இருந்தாலும் சரி, கையும் களமா பிடிக்கப்பட்ட விபச்சாரம் பெண் என்று சொல்லப்படுகிற அந்த சம்பவத்திலும் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாது. யாரா இருந்தாலும் இயேசு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் கடந்து வருகிறார். நன்றாக பாருங்கள், நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துகிறோம். ஒரு பிரதமர் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, எந்த ஒரு ஆன்மீகவாதியும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, எந்த ஒரு ஜனாதிபதியும் சொல்ல முடியாத வார்த்தை, எந்த மத தலைவனும் சொல்ல முடியாத வார்த்தை, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். ரட்சிப்பு என்றால் என்ன? கொலோசியர் 1:14 வாசிக்கிறோம், பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு. அவருடைய ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்புக்கு பெயர் தான், மறுபெயர் தான் ரட்சிப்பு. இந்த பாவ மன்னிப்புக்காக நமது நாட்டிலே கங்கை நதிக்கரையிலும் இமயமலை சாரலிலும் உட்கார்ந்து தவமாய் தவமிருந்து கொண்டிருக்கிற அநேக பேரை நாம் பார்க்க முடியும். மகான்கள் என்று பேர் வைத்திருக்கிறாங்க, ரிஷிகள் என்று பேர் வைத்திருக்கிறாங்க. ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. இறைவா, நீ எங்கே இருக்கிறார்? கடவுள் என்று ஒன்று உண்டா? எங்கள் பாவங்களை போக்குங்க, எங்க கர்ம வினைகளை போக்குங்கள் என்று சொல்லி கதறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பாவ மன்னிப்பை இலவசமாக இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளே, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கின்றன, இனி பாவம் செய்யாதீர்கள் என் பிள்ளைகளே. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். இரண்டாவதாக கடந்து ஒரு வாசிப்போம். அது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அழகாக ஒரு வார்த்தை எழுதுகிறார். பிதாக்களே,
நீங்கள் ஆதி முதல் இருக்கின்ற அந்த தேவனை அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். வாலிபரே, உலகத்தை ஜெயித்தபடியினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன். இன்னைக்கு பிள்ளைகள், இரண்டாவது பிள்ளைகளுக்கு எழுதுகிற ஒரு காரியம், முதலாவது பிள்ளைகளே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவது பிள்ளைகளே தேவனுடைய காரியங்களே வளர்ந்திடுங்கள். இன்னைக்கு பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் வளர்கிறார்கள், எல்லா காரியத்திலும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு போனு, அதுல என்னென்ன சிஸ்டம் இருக்குன்னு நமக்கு தெரியல. அதுல எக்கச்சக்கமான சிஸ்டம்ஸ் இருக்கு. அது ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு பாடம் எடுக்குதுங்க. சின்ன பிள்ளைங்க தான் பெரியவங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. பிள்ளைகளே, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எவற்றை அறிந்திருக்க வேண்டும்? நீங்கள் தேவனை அறிந்திருக்க வேண்டும், பிதாவை அறிந்திருக்க வேண்டும், கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு என் ஜனங்களுக்கு தேவனை பற்றின அறிவு இல்லை. தேவனை அறிகிறவன் ஒருவன் உண்டோ? இல்லை. தேவனை தேடுகிறவன் உண்டோ? இல்லை. கர்த்தருடைய காரியத்தை கவனிப்பார் உண்டோ? இல்லை. எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்குகிறார்கள். தேவனை அறிந்து கொள்ளுகிற காரியங்களிலே மக்கள் வளர்கிறது இல்லை. மூட நம்பிக்கைகள் வளர்கின்றன, எத்தனையோ காரியங்கள் வளர்கின்றன. நம்முடைய விஞ்ஞானம் வளருது, விஞ்ஞானத்துல அறிந்து கொள்கிறோம். புதுசான ஒண்ணு வந்து புது புது ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம், புது புது ஆப்புகளை வந்து அதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவனை இன்றைக்கு ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. தேவனை அறிகிற பேர் எழுதுவது போல, பவுல் எழுதுவது போல, தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். இயேசுவினுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாகுங்கள். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. 3 கடவுளா, ஒரு கடவுளா, 3 நிலையா, அவர் வேற இவர் வேறவா, யார வழிபடுறது? இந்த சூழ்நிலைகள், இந்த குழப்பங்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியத்திலே வளர வேண்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாங்க கேளுங்க. யோசேப்புக்கு மரியாதைக்கு பிறந்தான்னு சொல்லுவான். யோசேப்புக்கு அவர் பிறக்கப்படவில்லை. பிறகு எப்படி குழந்தை வந்ததுன்னு கேட்டா பதில் சொல்லணும். 2 வழி, ஒண்ணு மனிதனால் வந்திருக்கணும், அல்லது தேவனால் வந்திருக்கணும். ஒண்ணு மனிதனால் வந்திருந்தா அது பாவப்பட்ட பிள்ளை. யாரால வந்தது, எப்படி மரியாதை கர்ப்பமானால் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாம அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. தேவனுடைய ரகசியம் அங்கதான் இருக்குது. பூமியில வந்தாருன்னா சும்மா வரல. ஒண்ணு மனிதன் மூலம் வந்திருக்கணும், அல்லது தேவனே அவருடைய வயிற்றில் வந்து வெளில வந்திருக்கணும். இந்த 2 தான். ஒட்டுமொத்த தேவதூதர்களும் எங்க தேவன் பிறப்பதை பார்க்க வந்தாங்கன்னா அங்கதானே இருக்குது அவருடைய ரகசியம். இயேசுவை அறிந்து கொள்வதில் வளர வேண்டும். பைபிள் ஸ்டடிக்கு வர்றது கிடையாது, பைபிள் ஸ்டடி காரியங்கள் புரிகிறது இல்லை. ஏன்? வளரணும், தினமும் வளரணும். பிள்ளைகளே, நீங்கள் வளர வேண்டும். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே. நம்முடைய தேவனை நான் அறிந்திருக்க வேண்டும். யாரை நான் வழிபடுகிறேன்? நான் வழிபடுபவர் யார்? நன்றாக கண்டுகொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நிறைய படிக்க வேண்டும், நிறைய படிக்கணும், நிறைய கேள்விகள் கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு வரும், விசுவாசங்கள் வளரும். 3வதாக நான் கடந்து வருவோம், வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே யோவான். இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இது பிள்ளைகளே, 3வது எச்சரிக்கையாயிருங்கள். நிறைய அந்திகிறிஸ்துகள் உண்டு. இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்திகிறிஸ்துகள் இருந்தார்கள்.
அந்த கிறிஸ்துவை எடுத்தோம்னா ஒரு தனி பர்சன்ஸ் அப்படின்னு நினைக்கிறது அல்ல. நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும் அந்த கிறிஸ்து தான். ஆன்டி கிரைஸ்ட், கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட், செப்டிக் ஆன்டி செப்டிக், பயோட்டிக் ஆன்டி பயோட்டிக், கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி என்பதுனா எதிரின்னு அர்த்தம். கிறிஸ்துக்கு விரோதமாக காரியத்தை செய்கிற எவருமே கிறிஸ்துவுடைய விரோதிகள் தான். ஒரு விரோதிகள் அல்ல, ஒரு புதுசா அந்த கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான், அந்த கிறிஸ்துன்னு ஒருத்தன் வந்து உட்காருவான், இந்த உலக ஆளுவான் என்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை கிறிஸ்தவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இங்க சொல்லுகிறான், அநேக அந்த கிறிஸ்துகள் உண்டு, நிறைய அந்த கிறிஸ்துகள் உண்டு. அவங்களிடமிருந்து எது நாம விலகி இருக்கணும், அவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கிறிஸ்து சொல்லுவார், அந்த கனியை புசிக்காதே, புசி. அவன்தான் அந்த கிறிஸ்து. நீ அந்த கனியை புசிக்காம நீ செத்துடுவேன்னு சொன்னாரு. நீ சாப்பிடு, நீ சாக மாட்ட. எப்படி சாப்பிடுற நான் பாக்க, நீ சாப்பிடு. அவன்தான் அந்த கிறிஸ்து. தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் எதிரடையாய் சொல்லுகிறவன், ஆன்டியாய் செயல்படுகிறவன், அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். இயேசு என்ன சொன்னாரு? மன்னிச்சிடு. நான் ஜென்மத்தில் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன், செத்தாலும் உன்னை மன்னிக்க மாட்டேன். அவன் அந்த கிறிஸ்து. பாவம் செய்யற யாரு பாக்குறா? உன்னையே நீ தவிர யாரும் இல்லை. அவன் அங்க அந்த கிறிஸ்து. திருடாத யாரும் பார்க்கல, எடுத்துக்கோ. அவங்க அந்த கிறிஸ்து. தேவன் செய்ய சொன்னதுக்கு விரோதமாய் நடக்கிற யாரும் அந்த கிறிஸ்துவா இருப்பாங்க. அந்த கிறிஸ்துக்கள் உண்டு. அழகா எழுதுகிறார். நம்ம எச்சரிக்கையா நடக்கணும். ஏய் மச்சான் வாடா, ஏய் யாரும் இல்லடா வாடா. அவன் அந்த கிறிஸ்துவாங்க நினைப்பான். கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிறவன், கிறிஸ்துவனுடைய சிந்தனைகளுக்கு விரோதமாக இருப்பவன், கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு விரோதமாக இருப்பவன், அவன் யாராக இருந்தாலும் அவன் அந்தி கிறிஸ்துவாக செயல்படுகிறான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், புதுசா அந்த கிறிஸ்துவன் ஒருத்தன் வருவாரு, ஒருத்தர் உலகத்துல உட்காருவாரு, உலகத்தை ஆள்வாரு. இதெல்லாம் நமக்கு நம்ம எப்படியோ கற்றுக் கொடுத்துட்டாங்க, நாம அதுல வளர்ந்துட்டோம். இங்க பவுல் அழகா எழுதுறான், அநேக அந்தி கிறிஸ்துக்கள் உண்டு. இயேசு சொன்னா, அநேகர் வந்து என் பேரை சொல்லி நான் தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள். அவன் அந்தி கிறிஸ்து. அநேகர் இயேசுவின் பேரை தீர்க்கதரிசனம் உரைப்பான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. இயேசு செய்த அதே அற்புதத்தை அவன் செய்வான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. இயேசுவை போல ஜனங்களை அப்படியே கவருவதற்கு முயற்சிப்படுவான். அவன் அந்தி கிறிஸ்து. நான் சொல்லாதெல்லாம் சொல்லுவான். அவன் அந்தி கிறிஸ்து. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பிள்ளைகளே, நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சில உபதேச சட்டங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமான்களா இருக்க வேண்டும். பலவிதமான கொள்கையான குழப்பங்களை மத்தியில கொண்டு வந்து வைப்பார்கள். இதை பகுத்தறிய உங்கள் மனம் புதிதாக இருக்க வேண்டும். பவுல் எழுதா ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நிருபத்துல ரொம்ப அழகா எழுதுவார். ரோமர் 12:1 வாசி. ஆசிமா பைபிள் படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் இருக்கிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். தேவனுடைய நன்மை பிரியம் இன்னது என்று பகுத்தறிந்து பார்க்கிற கிருபை வேண்டும். பிசாசு கொண்டாந்து வைப்பான். உண்மையான தேனை இருக்கும், சக்கரபாவும் இருக்கும். எது தேனை கண்டுபிடிக்கணும்னா நீங்க கண்டுபிடிக்கணும். உங்கள் மனம் புதிதாக இருக்கிறபடினாலே. சாலமோன் ராஜாவிடம் சேபா ராஜேஸ்வரி வருகிறார். அவள் வந்து கேட்கிறார், அவனுடைய ஞானத்தை சோதித்து பார்க்கிறார். ஒரு இடத்துல தேனையும் இன்னொரு இடத்துல தேன் போன்ற பொருட்களையும் வைத்திருக்கிறார்.
ஐயா அதுல எது தேன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படிங்கிறான். சாலமோனுடைய ஞானத்தை விசாரிக்க வருகிறான். சாலமோன் ஒன்றும் செய்யல, ஜன்னலை திறந்து விட்டார். பறவைகள் அந்த பட்டாம்பூச்சிகள்லாம் வருது, எல்லாம் வந்து உண்மையான மகரந்தத்துல வந்து கை வைக்கிறது. சொன்னாரு இதுதான் தேன். நம்முடைய உள்ளம் பகுத்தறியத்தக்கதா இருக்க வேண்டும். அந்தி கிறிஸ்துவனுடைய உபதேசம் வேறு, கிறிஸ்துவனுடைய உபதேசம் வேறு என்பதை கண்டுகொள்ள நம்முடைய மனம் புதிதாக இருக்க வேண்டும். பகுத்தறியத்தக்கதான ஒரு மனம் இருக்க வேண்டும். பிள்ளைகளே 3-4 வாசிப்போம். 28ஆம் வசனத்திலே இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். பிள்ளைகளே அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருப்பதுதான் நீங்கள் ஆயத்தமாய் இருப்பதற்கு அறிகுறி. ஆயத்தமா இருக்கணும் சொல்ல வேண்டாம், நிலைத்திருந்தாலே போதும். ஆயத்தமா இருக்கிறதுக்கு அர்த்தம் அவர் வரும் பொழுது அவருடைய சமூகத்திலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு. எஜமானன் இன்ன நேரத்தில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. ஹலோ, எப்ப வருவாரு? எப்ப வருவாரு? A thief in the night. இரவில் திருடன் வரும் விதமாக வருவார். இன்ன நேரத்தில் என்று தெரியாதபடியினாலே விழிப்பாயிருங்கள். புத்தியுள்ள கன்னிகைகளை போல ஆயத்தமா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். அவர் வரும் பொழுது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பிள்ளைகளே பிள்ளைகளே எப்பொழுதும் அவரிலே நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய உபதேசத்துல நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய கொள்கையில நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய காரியத்துல நிலைத்து நிலைத்து நிற்க வேண்டும். அசையக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அசையாதவர்களாய் சீயோன் பர்வதம் போல என்றென்றைக்கும் நிற்பார்கள். அவ்வளவு உறுதியா நிற்கணும். ஆண்டவருடைய காரியத்துல உறுதியா நிற்கணும். ஏதோ புல்லு போல இருக்கக்கூடாது, நாணல போல இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மரம் போல வேரூன்றி கட்டப்பட்டு ஆசீர்வாதம் விட்டு நன்றாக நிற்க வேண்டும். இயேசுடைய காரியத்துல உறுதியாக நிற்க வேண்டும். பிள்ளைகளே தேவனுடைய காரியத்திலே நிலைத்திருங்கள். நான் சுருக்கமாக கடந்து போகிறேன். வாசிப்போம். சுருக்கமா ஒன்றாண்டு காரியத்தை வாசித்து நாம் முடிப்போம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிள்ளைகளே ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவர் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறார். பாவம் செய்கிறவர். போதும். பிள்ளைகளே நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீ கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்கென்று ஒரு பெரிய கூட்டங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. உணவு கொடுத்து எழுப்பதற்கு கூட்டங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு சபைகள் எல்லாம் சமூக கூடங்களாய் மாறி இருக்கின்றன. அங்க போனா அன்ன கூட கொடுப்பாங்க, சோறு போடுவாங்க. இயேசு ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கல. சாப்பாடெல்லாம் போட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசி உண்மையிலே இயேசு உனக்கு தெய்வம்னா வா. சாப்பாடுக்காக வந்தா சாப்பாடோட போயிடுவான். கூடைக்காக வந்தா கூட கிடைச்சா போயிடுவான். அண்ணன் கூடைக்கு வந்தவன் அண்ணன் கூடையோட போயிடுவான். ட்ரெஸ்ஸுக்கு வந்தவன் ட்ரெஸ்ஸோட போயிடுவான். இயேசு வேணும் வந்தவன் மட்டும் தான் நினைச்சிரும். ஆமே ஆமே. இயேசு உணவு கொடுக்கிறாரு. 5 அப்ப 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறாரு. உணவு கொடுத்த உடனே பிரசங்கம் பண்ண பார்த்தா 5000 பேர் கிளம்பி போயிட்டாங்க. இயேசு திரும்பி பார்க்கிற சீடர்களை பார்க்கிறாரு. எப்ப எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? பேதுரு சொல்கிறாங்க, ஆண்டவரே யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே இருக்கின்றன. உம்மிடத்தில் தானே உண்டு நித்திய ஜீவ வசனங்கள். இந்த வசனத்துக்காக வந்தவன் மட்டும் தான் நிற்பான். சாப்பாடுக்காக வந்தாலும் சாப்பாடு முடிஞ்சவன போயிடுவான். ஆதி நாட்கள்ல சபைகளா கூட்டம் நடக்கும் பொழுது 3 மணி நேரம் இருக்க பிரசங்க 3 மணி நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு மொத்தமா 1 hour சபையில உட்கார்ந்துக்க முடியலைங்க. அப்படி நெளிகிறாங்க, இப்படி நெளிகிறாங்க, அப்படியாங்கிற கொட்டாய் போடுறாங்க, டைப் பாக்குறாங்க, சாஞ்சிக்கிறாங்க, 2 தடவை எரிச்சு உட்கார்றாங்க. சால நவராஜமா சபையெல்லாம் போனீங்கன்னா காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சா 4 மணிக்கு தான் முடியும்.
யெகோவா ஷம்மாலாம் போனீங்கன்னா 7-8 மணிக்கு ஆரம்பிச்சா 4 மணிக்கு தான் முடியும், 3 மணி 4 மணிக்கு முடியும். அவ்வளவு நேரம் ஜனங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ஜனங்களுக்கு பாருங்க எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு வஞ்சிக்கப்படாதபடி இருக்க வேண்டும். அவரை போல நாம் மாற வேண்டும். இடையில 1000 வந்தாலும் சரி வஞ்சிக்கப்படக்கூடாது. சாப்பாடு போட்டா உடனே ஓடிடுறது. ஐயா அங்க துணி கொடுக்குறாங்க, வாங்கய்யா, இங்க இயேசு இருக்கிறார், அது போதும் எனக்கு, இதை தவிர வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசுவினுடைய வார்த்தைகளை தான் தெரிந்து கொண்டார். அவருடைய வார்த்தைகளே போதும். யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அந்த வார்த்தை போதும். அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை ஜீவனை தரும். அந்த வார்த்தை என்னை உருவாக்கும். அது போதும் ஆண்டவர். நாங்க அவரை அடுத்ததாக வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நல்ல ஒரு வசனம். மறுபடியும் ஒரு தடவை எல்லாரும் வாசிப்போங்க. என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும், not in words but in works. வார்த்தையினாலே அல்ல, செயலினாலே அன்பு கூறுங்கள். வசனத்தினாலே நாவினாலே நாம் அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. நான் அவனை நேசிக்கிறேன் சும்மா சொல்லாத, வார்த்தையில காட்டாத, வாழ்க்கையில காட்டு. இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததை தன்னுடைய வாழ்க்கையில காண்பித்தார். அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். அன்பு இன்னது என்பதை கற்றுக் கொடுத்தார் என வேதம் சொல்லுகிறது. அப்ப எப்படி அன்பு கூற வேண்டும்? வார்த்தையினாலே அல்ல, நம்முடைய செயலினாலே அன்பு காட்ட வேண்டும். பிள்ளைகளே, இன்னைக்கு சபையில அன்பு குறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவின் மேல இருக்கிற ஒரு அன்பு, கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பு, அது என்ன அன்பு? ஹலோ, என்ன அன்பு? தாய் அன்பை விட பெரிய அன்பு. நம்ம ஊர்ல சென்டிமெண்ட் ரொம்ப அதிகம். தாய் அன்பு பெருசு. பைபிள் அதை பெருசா எடுக்கல. தாய் அன்பை விட பெரிய ஒரு அன்பு எதுனா தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்புக்கு இணையான அன்பு ஒண்ணுமே இல்லை. தேவனுக்கு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அன்பை, சபைக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அன்பை, அது கணவன் மனைவியுடைய அன்பாக வேதம் சித்தரித்து காண்பிக்கிறது. இயேசுவும் ஒவ்வொரு புருஷனும் தன் சொந்த மனைவியிடத்துல அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து அப்படின்னு வாசிக்கிறோம். எபேசியர் 5 ரொம்ப அழகா வாசிக்கிறோம். சபையை இயேசு தன்னுடைய மனவாட்டியா நேசித்து அன்பு கூர்ந்தார். சபை மக்கள் அவரை தன்னுடைய மனவாளனா நினைத்து அன்பு கூற வேண்டும். எவ்வளவு நேரம் அன்பு கூறுவீங்க? ஒரு மனுஷன் 2 பேர்கிட்ட தான் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருப்பான். ஒண்ணு தன் நண்பனிடம் உட்கார்ந்துருப்பான், இன்னொன்னு தன் லவர்கிட்ட உட்கார்ந்துருப்பான். கரெக்டா? கரெக்டா? அந்த காலத்துல 2 பொருளுக்கு தான் மனிதனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு புக் எடுத்துட்டு போய் காய உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், தனியா இருந்தா கூட படிப்பான். இன்னைக்கு புக்கே விட்டாச்சு, எல்லாம் செல் எடுத்துட்டு போய் ஒதுக்கிறோம். இதுதான் இந்த நிலைமை. எங்காச்சும் மூலையில பாருங்க, எங்காவது ஒரு செல் எடுத்துக்கிட்டு அவன் மணிக்கணக்கா காலைல 8 மணிக்கு எடுத்துருப்பான், மதியானம் 2 மணி ஆயிருக்கும். மணிக்கணக்கா. இங்க நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களிடத்துல மணிக்கணக்காக உட்கார்ந்து இருப்போம். வார்த்தையினாலே அன்பு கூறுவதல்ல, நம்முடைய கிரியையினாலே அன்பு பெற வேண்டும். கணவன் மனைவி அன்பை வேதம் ரொம்ப உயர்வாக காண்பித்தது. அவையார் சொல்றா, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறத்தை தான் நல்லறமா கொடுத்தாங்க. தாய் தகப்பனை விட சிறந்தவர்களாய் கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் மனைவி. தாயை கண்டுபிடிக்கிறவன் நன்மையானதை கண்டுபிடிக்கல, மனைவியை கண்டுபிடிக்கிறவன் தான் நன்மையானதை கண்டுபிடிக்கிறான். தாயை பெருசா பார்க்க சொல்ல பைபிள். தாய்க்கு செய்வன கடமையை செய், ஆனா உன் மனைவி இடத்துல அன்பு. தாயை கனப்படுத்து, மனைவி இடத்துல அன்பு கூறணும். வார்த்தைகளை கரெக்டா புரிஞ்சுக்கணும். எனக்கு மிக அன்பு கூறுவதில் ரொம்ப ஒரு மேன்மையை அந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அன்பு கலப்படம் இல்லாதது, அன்பு தூய்மையானது.
வஞ்சனை இல்லாதது. அன்புக்குன்னு ஒரு அதிகாரமே இருக்கு. நம்முடைய சபை பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு கூறுவதில் கிரியையினாலே அன்பு கூற வேண்டும், வார்த்தையினால அல்ல. வசனம் சொல்லுது, வசனத்தினால அன்பு கூறுவதில்லை, அது செயல்ல கொண்டு வர வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுருக்கமாக மேலோட்டமா போறேன். பிள்ளைகளே, அவர்களை செய்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலோ உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தை ஜெயித்திடுங்கள். பிள்ளைகளே, அன்பு கூறுங்கள். பிள்ளைகளே, உலகத்தை ஜெயிக்கணும். நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகத்தை ஜெயிக்கணும். பொல்லாத ஏகிற அக்னி ஆசிரங்களை அவித்து போடத்தக்கதாக ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்களை போல் எழுதுகிறான், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஜெயிக்க பிறந்தவர்கள், born to conquer, நாம் ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள். சும்மா தோல்வியே இல்லை நமக்கு. இயேசு சொன்னா, நான் உலகத்தை ஜெயித்து தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் ஜெயித்து என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நீங்களும் ஜெயிக்கிறவனை என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்கார அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். என் கூட வா, ஜெயம் பெறு. பிள்ளைகளே, ஜெயித்திடுங்க. நம் ஜெயிக்க பிறந்த பிள்ளைகள். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தோல்வியில் அப்படியே தோன்றுறோம். எதுக்கு தற்கொலை வருது? எதுக்கு பின்வாங்கி போறீங்க? ஏன்? ஏன்னா தோல்வி. கிறிஸ்துவை பார்த்தா தோல்வி வராது. கிறிஸ்துவை பார்த்தா தோல்வி இல்ல. அவர் ஜெயித்த தேவர், இந்த உலகத்தையே ஜெயித்தவர். உலகத்தில் இருக்கிறவர்களோ உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தையே ஜெயித்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நம்ம சின்ன பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம். என் பிள்ளைகளே, உலகத்தை ஜெயித்திடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் நான் சுருக்கமா முடிக்கிற நேரம் போகிறது. என் பிள்ளைகளே என்கிற யோவான் எழுதுவதை மாத்திரம் சொல்கிறேன். என் பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தை ஜெயித்திடுங்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிசாசு அவன் ஒரு ஆளே கிடையாது. சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆதாமால ஜெயிக்க முடியல. ஆதாம் ஏமாந்துட்டான். ஆனா இந்தின ஆதாமுடைய பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே அவனை பழைய பாம்பு என்கிற, வலு சிற்பம் என்கிற, லிபியாதான் என்கிற அந்த பாம்பை, அந்த பிசாசை ஜெயித்தார்கள். ஏன் ஜெயித்தாங்க? இயேசு இருக்கிற, இயேசுவோட ரத்தம், சாட்சியின் வசனம், உங்களுடைய விசுவாசம் அவனை ஜெயிக்கும். போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஜெயிக்க முடியும். பிசாசு பெரிய தேவத்தை ஒண்ணு இல்ல, உங்களால் ஜெயிக்க முடியும். இயேசு உங்க கூட இருந்தா போதும், அவன் ஒண்ணுமே ஓடிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடுவாங்க. நாய் குறைச்சு துரத்திட்டே வரும். திரும்பி நின்று கல் எடுத்தா போதும், என்ன ஆயிடும்? ஓடிடும். அதுதான் பிசாசு. ஜெயிக்கிறவர்களாக மாறுங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. கடைசியாக பவுல் பிரசங்கம் பண்ணி யோவான் முடிக்கிறான். பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலகி. நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வேதனை ஒண்ணு இருந்துச்சு, பெரிய விரக்தி இருந்தது. என்னன்னா, இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள்ல அப்போ பண்டிகையே இல்லாத காலகட்டம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்டிகையே கிடையாது. இவன் போய் பார்ப்பான், பக்கத்து தெருவில் ஒரு மூளை அடிக்கும், அங்க போய் பார்ப்பாங்க. இங்க ஒண்ணு நடக்கும், அங்க போய் நிற்பான். அங்க மூளைக்கு நடக்கும், அங்க காமேஷுக்கு நடக்கும், அங்க அதர மேலக்கு அந்தர மேலக்கு நடக்கும், இங்க பாகாலுக்கு நடக்கும், அங்க வேற ஒரு சாமிக்கு நடக்கும், அங்க ஏழுக்கு நடக்கும், அங்க பேலுக்கு நடக்கும். இவன் போய் நிற்பான். ஆண்டவர் பார்த்தார், இவங்க கிட்ட பண்டிகை இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பண்டிகையே கிடையாது. அதனால அவங்க போய் நிக்கிறாங்க,
அந்த திருவிழாலாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 பண்டிகைகளை உருவாக்குறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல அந்த 7 பண்டிகைகள், the feast of the Lord, கர்த்தருடைய பண்டிகைகள் அப்படின்னு வாசிக்கிறோம். முதலாவதாக பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன்களை செலுத்துகிற பண்டிகை, அப்புறம் அறுப்பின் பண்டிகை, 50வது நாள் என்கிற பெந்தகோஸ்தே பண்டிகை, அப்புறம் எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கடைசியாக கூடார பண்டிகை என்று சொல்லி 7 பண்டிகைகளை வைத்தார்கள். பிற்காலத்தில் எஸ்தருடைய காலத்துல பூரீம் என்கிற விடுதலையின் பண்டிகை ஒன்று சேர்க்கப்படுது. ஏன்னா யூதர்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டபடியால் அந்த நாளையும் ஒரு பண்டிகையாக சேர்த்தார்கள். ஆக 8 பண்டிகைகளை வைத்து அவர்கள் அனுசரித்தார்கள். பாருங்க, நம்ம ஜனங்க விக்கிரகங்களுக்கு விலகி இருக்கணும். விக்கிரகம் ஒரு பொருட்டல்ல. அது கண்ணிருந்து காணாது, அது காதிருந்து கேட்காது, மூக்கிருந்து முகராது, நாவிருந்து பேசாது, தொண்டையால் சத்தமிடாது, கையிருந்து தொடாது, காலிருந்து நடக்காது. அது அப்படிதான் இருக்கும். நீ வெண்கலத்துல செய்யலாம், தங்கத்துல செய்யலாம், பிளாட்டினத்துல செய்யலாம், எந்த மெட்டல்ல செய்யலாம், அதுதான். அதால நவர கூட முடியாது. நீதான் தூக்கணும், நீதான் இறக்கணும், நீதான் உட்காரக்கணும், நீதான் குறிப்பாடணும், நீதான் துணி மாத்தணும். அதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க, நம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க, இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத அந்த விக்கிரகத்தை நம்ம போகக்கூடாது. பிள்ளைகளே, விக்கிரகங்களை விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள். உங்களை பார்க்கிறவன் சொல்றான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிக்கிறாங்க. எல்லாரும் போய் விக்கிரகத்தை வணங்குறாங்க. ராஜாவோட உத்தரவு, தங்கத்திலேயே ஒரு சிலை, ஒரு பெரிய ஒரு சிலை செஞ்சு எல்லாரும் வணங்குறோம். எல்லாரும் வணங்குறாங்க. பார்த்தா 3 தலை மட்டும் தனியா நிக்குது. என்னடா உலகமே கூடுது, இவன் 3 பேர் நிக்கிறான். யார் அவன்? அவன் தாங்க. யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யூதர்கள். அவனை பிடிச்சி அவன் கொண்டு வா, அக்னியில போடு. இப்ப மறுபடியும் வாசிப்போம், இசையெல்லாம் வாசிப்போம். கும்பிடலாம் மாட்டாயா? விக்கிரகங்களுக்கு நாங்க வழிபட மாட்டோம். ஒரு உறுதியான நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடோட இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அக்னியில தூக்கப்படும், அக்னியிலே எங்கள் தேவனைகளை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நின்றார்கள். கர்த்தருடைய பாதுகாத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விக்கிரகங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், விலகி இருங்கள். ஒரு 8 காரியங்கள். பிள்ளைகளே, பாவம் செய்யாதிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள். பிள்ளைகளே, தேவனை அறிந்திடுங்கள். எத்தனையோ காரியம் அறிந்து வைத்திருக்கிறோம். தேவனை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருங்கள். அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் வருகிறார்கள், அநேக அந்து கிறிஸ்துகள் உண்டு. பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருங்கள். பிள்ளைகளே, இயேசுவில் நிலைத்திருங்கள். தேவன் எப்ப வருவார்னு தெரியாது. அவர் வரும் பொழுது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவரிலே நிலைத்திருங்கள். பிள்ளைகளே, இயேசுவை போல மாறுங்கள். பிள்ளைகளே, முழுமையாக இயேசுவில் அன்பு கூறுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள். வார்த்தையால அல்ல, கிரியைகளினாலே அன்பு செலுத்துங்கள். கடைசியாக பிள்ளைகளே, உலகத்தை ஜெயித்திடுங்கள். கடைசியாக பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம்.